வணக்கம். வாங்க சமைக்கலாம். இன்றைக்கி என்ன நம்ம சமைக்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப சூப்பராக சுவையாக இருக்கக்கூடிய ஒரு மட்டன் சுவையில் வரக்கூடிய ஒரு மஷ்ரூம் உருளைக்கிழங்கு மசாலா. ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி. இது வந்து சப்பாத்தி, தோசை, இட்லி, இடியாப்பம், சுட சாதம் எல்லாத்துக்குமே சூப்பர் சைட் டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். மஷ்ரூமை இப்படியும் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோ நல்லாயிருக்கும். அது எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்யணும்னு பார்ப்போம். நம்ம ஒரு வாணலி எடுத்துக்கோங்க. வாணலியில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் சோம்பு அது அத்தனையும் போட்டு நல்லா வறுத்த உடனே நல்லா 1 கப் அளவுக்கு வெங்காயம் அது வந்து அரைக்கிறதுக்காக நான் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக போட்டிருக்கேன் மிக்சியில் அரைக்கிறதுக்காக. அதனால் அதை போட்டு அது நல்லா வதங்கினதும் அதை கூட ஒரு 1/2 கப் அளவு தக்காளியும் போட்டு வதங்கினதும் அது வதங்கிறதுக்கு நான் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து அப்போது அது கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். அந்த மாதிரி அது நல்லா வதங்கியவுடன் அதை வந்து நீங்கள் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மை போல் பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு வாணலி வைத்து அந்த வாணலியில் நம்ம திரும்பவும் அது தாளிக்கிறதுக்கு நான் குக்கர் எடுத்திருக்கேன். நீங்கள் வாணலிலையும் செய்யலாம். அந்த மாதிரி எடுத்து குக்கரில் ஒரு 4 அல்ல 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் நல்லா கூடுதலாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் 1 ஸ்பூன் நெய் வேணும்னாலும் விட்டுக்கலாம். ஆனால் நான் நெய் விடலை. வேணுன்றவங்க கண்டிப்பாக இந்த டைமில் நெய் விட்டுக்குங்க. விட்டுட்டு சீரகம், அதுக்கப்புறம் சோம்பு, பட்டை, லவங்கம் அது போட்டுக்கோங்க. மசாலா ஐட்டம் அது போட்டுட்டு நல்லா துருவிய நறுக்கிய வெங்காயம் நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சேர்த்துருக்கேன். நல்லா கிரேவி வந்து கொஞ்சம் நிறைய கிடைக்கும் அப்படின்றதுக்காக நான் ஒரு பேக்கெட் ஃபுல்லாக நான் மஷ்ரூம் போட போகிறேன். அதனால் வந்து நான் ஒரு 1/4 கிலோ வெங்காயம் துருவி போட்டது அதை நல்லா வதக்கிட்டு அதாக கூட ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கி பச்சை வாசனை போக அதை நல்லா வதக்கி கொடுக்கணும். வதங்கிய பிறகு நம்ம வந்து ஒரு 3/4 கப்பு அப்போ வந்து நான் 250 கிராம் வெங்காயம்னா 200 கிராம் தக்காளி அதை சேர்த்துருக்கேன். இல்லை இன்னும் கூட கொஞ்சம் தக்காளி குறைக்கணுன்னா நீங்கள் குறைச்சிக்கோங்க. நான் வந்து 200 கிராம் போட்டிருக்கேன். போட்டு அதையும் நல்லா வதங்கின உடனே ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். ஒரு குழம்பு மிளகாய் பொடி நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். அப்புறம் சிக்கன் மசாலா நான் சேர்த்துருக்கேன். அது வந்து ஒரு 1/2 ஸ்பூன். கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் கூட சேர்த்து நல்லா அந்த மசாலா அதுலேயே பச்சை வாசனை போக வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்பொழுது இதற்கு தேவையான அளவு உப்பு நம்ம ஏற்கனவே நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கிறதுக்கும் உப்பு போட்டிருக்கோம். அதனால் அதை கவனத்தில் வச்சு நீங்கள் போடுங்க. போட்டுட்டு இந்த மிக்ஸி ஜாரையும் நல்லா நம்ம அரைச்சோம் இல்லையா அந்த விழுதையும் விட்டு அதையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி கொடுங்க. அந்த கிரேவியும் சேர்த்து நல்லா வதங்கி வரும் பொழுது நல்ல திக்னஸ் நமக்கு கிடைக்கும் அந்த கிரேவி. அது மாதிரி நல்லா வதக்கிட்டு அந்த மிக்ஸி ஜாரெல்லாம் நல்லா கழுவி அதை வந்து அதாக கூட சேர்க்கணும். அதற்கு முன்னாடி நம்ம வந்து உருளைக்கிழங்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நான் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அந்த உருளைக்கிழங்கை தோல்லாம் சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்கணும். நல்லா வதங்கி அந்த உருளைக்கிழங்கு ஏன்னா மஷ்ரூம் வந்து சீக்கிரம் வந்துடும். உருளைக்கிழங்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால் உருளைக்கிழங்கை வதக்கிட்டு முதல்ல அதுக்கப்புறமா நீங்கள் மஷ்ரூமை சேர்த்துக்கோங்க. மஷ்ரூமும் சேர்த்து அதுவும் நல்லா வதங்கி ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க. 2 நிமிஷம் அந்த மஷ்ரூமையும் வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா அது எண்ணெய் பிரியும், பச்சை வாசனை போகும். உங்களுக்கு வதக்கும் பொழுதே உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி அது நல்லா கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரையும் நல்லா கழுவி போதுமான அளவு தண்ணி உங்களுக்கு வந்து திக்காக குழம்பு வேணும்னா கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி திட்டமாக விட்டுக்கோங்க. அதாவது அந்த காய் முழுகிற அளவுக்கு மஷ்ரூம் முழுகிற அளவுக்கு. இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது வந்து நம்ம அளவு தான் இது. நான் வந்து திட்டமாக சேர்த்துருக்கேன். ஏன்னா இது வந்து கிரேவி மாதிரி எல்லாத்துக்கும் வேணும் அப்படின்றதுக்காக நான் செஞ்சுருக்கேன். நான் வந்து இது பரோட்டாக்காக செய்கிறேன். பரோட்டாவுக்கு சூப்பராக இருக்கும், சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும், இடியாப்பத்துக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். அதனால் இது எல்லாத்துக்குமே இது நல்லா சூட் ஆகும். அந்த மாதிரி இது வந்து தண்ணி விட்டு நல்லா திட்டமாக மூடி ஒரே ஒரு விசில். ஏன்னா வந்து மஷ்ரூம்லாம் ரொம்ப 2 நிமிஷத்தில் வெந்துடும். அதனால் நம்ம ஏற்கனவே வெங்காயம் தக்காளிலாம் நல்லா அரைச்சி விட்டு அதுவும் வதக்கியிருக்கோம். அதனால் நிறைய விசில் வேணாம், ஒரே ஒரு விசில் விட்டு இறக்கி கொத்தமல்லி கருவேப்பிலை புதினா இலை
அது 2த்தையும் நைஸாக போட்டு அதையும் நல்லா கலந்து கொடுத்து இதை வந்து நீங்கள் கப்பில் எடுத்து நீங்கள் எதுக்கு வேணாலும் இதை பயன்படுத்தலாம். சாதத்துக்கோ, இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இது நான்வெஜ் சுவையில் இருக்கக்கூடிய ஒரு சைட் டிஷ். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள்.